திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் முதலில் அவர் சொன்னது, தமிழ்நாட்டில் கஜானா காலி, 9 லட்சத்திலிருந்து 10 லட்சம் கோடி வரைக்கும் கடன் இருக்குது, இதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக நான் கூறிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பண்ணி முடிக்கிறேன்னு சொல்கிறார். எந்தெந்த துறைகளில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பண்ணணும். இது ஒரு அனுபவத்தின் மூலியமாக நம்ம சொல்கிறது. பத்திரப்பதிவுத்துறை பத்திரப்பதிவுத்துறையில் ஃபுல் விஜிலன்ஸ் போட்டு எந்த விதமான நாம்காவாஸ் பேமெண்ட்ஸ் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாக்கா இந்த துறை ஸ்ட்ரிக்ட் ஆகும். அதாவது லஞ்சம் கொடுத்து அந்த துறைக்கு வருகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி போலீஸ் துறை, டிராஃபிக் போலீஸ் துறை, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா, சென்னைக்குள்ளே டிராஃபிக் சார்ஜெண்ட்டாக இவ்வளோ இந்த மாதிரி எழுதிட்டாங்க. எழுதப்படாத ஒரு சட்டம் ஆயிடுச்சு. இதெல்லாம் கொண்டு வந்துட்டு, அப்போ நீ எங்கேயாவது இதில் இருந்தீங்கனாலும் தண்ணியில்லாத காட்டில் இருந்தாலும் ஒரு சார்ஜெண்ட்டாக, இல்லை தமிழ்நாட்டில் சென்னையில் ரிப்பன் பில்டிங் அந்த இருக்கிற டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணாலும் இதே அவங்க சம்பளம், வேறு எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்தோம்னாக்கா யாரும் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிறதுக்கு வர மாட்டாங்க. டேக்ஸ் எவெக்ஷன் நிறைய நடக்குது. அந்த எவெக்ஷன் எப்படி நடக்குது, எந்த மாதிரி ஏமாற்றுகிறார்கள் கவர்மெண்ட் அப்படின்றத பார்த்து அந்த ஏமாற்றத்தை பிடிக்க போகின்ற ஆஃபீஸர்கள் அந்த லஞ்சம் வாங்கிட்டு விட்றாங்க பாருங்கள். அவங்க அந்த மாதிரி விடாமல் இருந்தாலே உண்மையான வருமானம் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். அதாவது மறைமுக வரிகள், நேர்முக வரிகள். நேர்முக வரிகள்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. மறைமுக வரிகள் தான் சிலது ரொம்ப ஹைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த நேர்முக வரிகளே வரி கட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றது நடுவில் பூர்ந்து இருக்குன்னு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க இது பண்ணுறாங்க. அவங்க வாங்கிட்டு விட்டுடுறாங்க அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் மக்கள் போய் கொடுக்குறாங்க? மக்கள் மேலே தப்பு இருந்தாலும் வாங்குறது தானே கொடுங்க. எனக்கு வேலை ஆகணும் சார், எனக்கு ஒரு பட்டா மாற்றணும், நான் போகிறேன், இவங்கெல்லாம் கேட்குறாங்க, எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் நான் கொடுத்து பட்டாவை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க இருக்கின்றார். அது மாதிரி லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க மேலே அதிரடி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருந்தால் பண்ணு, இல்லைன்னா பண்ணாது. எல்லாமே 100% பர்ஃபெக்டாக இருக்காது. ஏதாவது ஒரு லூப் ஹோல்ஸ் 1-2 இருக்கும். அது இட் கேன் பி மாடிஃபைடு, இட் கேன் பி ரெக்டிஃபைடு அப்படின்னும் போது ரெக்டிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கும்போது எல்லாம் பண்ணிடலாம். எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கும்போதே நான் லஞ்சம் வாங்குவேன் அப்படின்னாக்கா அதுதான் இந்த இதில் இருக்குது. இந்தியன் தாத்தா முதல்ல குத்துவா இருப்பாருங்க எடுத்து, நீ திருந்தவே மாட்ட. ஒரு புதுசாக வந்திருக்கீங்க, எல்லாமே க்ளீனப் பண்ணி முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமே. முதல்ல இருந்து எல்லாமே கொண்டு வந்தாங்க, எல்லாமே செட் ஆகிடும் இல்லையா? ஃபஸ்ட்டு அந்த பத்திரப்பதிவுத்துறை, அதே மாதிரி எஜுகேஷனல், மெடிக்கல், இந்த மாதிரி துறைகளில் இருக்கின்ற அந்த புல்லுருவிகளை ஒழித்து நேர்மையானவர்களை கொண்டு இங்கே இருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அந்த கல்ச்சரை கொண்டு வந்தோம்னாக்கா கண்டிப்பாக கஜானாவில் பணம் சேரும்.